என்பது தான் உளவியல் ரீதியான உண்மை. அந்த பயிற்சி என்ன பயிற்சி? எரியும் பிணங்களை பார்க்கின்றார்கள் சீடர்கள். பார்த்தவுடனே என்ன வரும்? ஆமாம், இப்படித்தானே நம்ம தினந்தோறும் பார்த்தால் நம்ம கேள்விப்பட்டு மறந்துட்டோம். ஆனால் தினந்தோறும் பயிற்சியாக இருக்கும்போது அவருக்கு ஏற்கனவே ஆஹா ஒன்றுமே இல்லை. இதே உடம்பைத்தானே நம்மளும் சுட போகிறாங்க. இதில் இருக்க பெரிய அதிசயம் என்னவென்றால், புத்தர் ஞானம் அடைந்தாரோ இல்லையோ, நம்மளில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஞானம் அடைஞ்சிட்டோம். நன்றாக தெரிந்தே, சாகப் போகிறோம் என்று தெரிந்தே, மரணிக்கப் போகிறோம் என்று தெரிந்தே அதை அழகாக தள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள். மரணம் வரட்டுமே, அது வரைக்கும் உழைக்கணும். எவ்வளவு பெரிய உளவியல் இது! இப்படி தெரிந்த ஒரு மனிதனுக்குத்தான் சொல்லுகிறார் யூஜிகே, ஏப்பா என்னையை போட்டு குழப்புறீங்க, எனக்கு நடந்த விஷயத்தை நீ ஏன் குழப்பிக்கிட்டு இருக்க? இது ஒரு சாதாரண விஷயம். மனித உடலுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மனித அறிவுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பதை புரிந்து கொள். இதற்காக நீ புதுசாக சிந்திக்காத. இதற்காக ஏற்கனவே புகுத்தப்பட்டு விட்ட உன்னைய கடவுள் என்ற பெயரை வைத்து புகுத்தி விட்டார்கள், ஞானம் என்ற பெயரை வைத்து புகுத்தி விட்டார்கள், ஆன்மீகம் என்ற பெயரை வைத்து புகுத்தி விட்டார்கள், பேரின்பம் என்ற பெயரை வைத்து புகுத்தி விட்டார்கள், கடவுளோடு ஐக்கியம் என்ற பெயரை வைத்து புகுத்தி விட்டார்கள், மந்திரங்கள் என்பதை பற்றி புகுத்தி விட்டார்கள். நீ எதையெல்லாம் உன்னை செய்தால் நீ அப்படியே பிச்சைக்காரனா அவங்களோட அலைவ அப்படின்றத தீர்க்கமாக வைத்து கொண்டு பம்பரமாக உங்களை ஆட்டி வைத்திருக்கிறார்களே, மறுபடியும் என்னையும் நீ ஒரு ஞானின்னு சொல்லி கெட்டு போயிடாத என்று சொல்லுகிறார். நீங்கள் அகோரிகளை பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு அகோரிகளை பற்றி நமக்கு தொலைக்காட்சிகளிலே தகவல்கள் வந்திருக்கின்றன. பாருங்கள், அப்படியே தினந்தோறும் பிணங்களை சாப்பிட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் நிர்வாண சாமியார்களாக வருகிறார்கள். நடந்து கொண்டிருக்கிறது, தொலைக்காட்சிகளிலே வந்தது. இன்றைக்கு அகோரி என்பதை இணையதளத்தில் போட்டு பாருங்கள். அங்கே பிணங்களை, அவர்கள் எரிகின்ற பிணங்களை அப்படியே எடுத்து சாப்பிடுகிறார்கள். இது என்ன சொல்லுகிறீர்கள்? இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? மனித உடலின் ஒரு சின்ன மாற்றம். இந்த மனித உடலையே, எரிகின்ற மனித உடலையே அவர்கள் எடுத்து சாப்பிட்டு கொண்டு அதற்கும் பேட்டி கொடுத்துருக்கார்கள் சில சாமியார்கள். அங்கே இருக்கக்கூடியவங்க அவர்களை போய் இங்கே இருக்க பணக்காரன் போய் வணங்கிட்டு வர்றான். நீ புரிஞ்சுக்கிறணும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குடே. நீ அறியாமையில் இருக்கிறாய் என்பதைத்தான் அவர்கள் கூறுவதாக நான் மறுபடியும் சிந்திக்க வேண்டியது. உன்னுடைய அறியாமையை வைத்து நீ பேசிக்கொண்டிருக்கிறாய், நினைத்து கொண்டிருக்கிறாய், துடித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு தெரிந்த அறிவை வைத்து பேசிக்கொண்டிருக்கிறாய். சிலர் இருக்கிறார்கள், தனக்கு தெரிந்த அறிவையெல்லாம் வைத்து ஏதோதோ பேசிக்கொள்ளுகிறார்கள். சிலர் அறியாமையில் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல ரகசியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஜோதிடர் இந்த நாட்டை நிர்ணயிக்கிறார். நினச்சி பாருங்கள். தமிழக மக்கள் அனைவரும் வாக்கு போட்டு ஒன்றை நீங்கள் தேர்வு பண்ணி அவர்களை நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு சென்றால், ஒரு ஜோதிடர் சொல்கிறான், இத்தனாம் தேதி நீ எந்திரிக்கணும், இத்தனாம் தேதி போகணும், இத்தனாம் தேதி பேசணும், இது மாதிரி நம்பரில் பேசணும்னா அதை செய்து கொண்டே இருக்கிறார். நினைத்து பாருங்களே. ஓட்டு போட்டவன் உன்னை முதலமைச்சர் ஆக்குறான், ஓட்டு போட்டவன் உன்னை வாழ்க்கையினுடைய உயரத்துக்கு போகிறான். ஆனால் எங்கேயோ இருக்கிறவன் ஒரு சோவியை உருவிக்கிட்டு இத்தனாம் தேதி நீ எலெக்ஷன் சொல்கிறான். அதை அப்படியே கடவுள் மாதிரி கேட்குற. என்ன நினச்சி பாருங்களேன். ஹவு ஒண்டர்ஸ் இஸ் கோயிங் ஆன். இதைத்தான் யூஜிகே சொல்லுகிறார். அடுத்தவன் பேச்சை கெட்டு போகாதீங்கடா. நம்ம ஊர் லாங்குவேஜில் பேசப்போனா உனக்குள்ளே அத்தனையும் இருக்கிறது. அதை போன்ற எனக்கு நடந்த விஷயத்தையெல்லாம் வச்சு நீ பெரிய திட்டம் போடாத. தயவு செய்து இதை கொஞ்சம் செய்தியாக கேட்டுக்கிட்டு உன்னைய சிந்திச்சு பார் என்பதைத்தான் சாக்ரடீஸ் சொல்லியிருக்கலாம். உன்னையே நீ எண்ணிப்பாருன்னு எத்தனையோ லட்சம் பேர் சொல்லியிருக்கலாம். அதைத்தான் யூஜிகே நாகரிகமாக தன் வாழ்க்கையே பணைய வைத்து சொல்லியிருக்கிறார் என்பதை தவிர நமக்கு வேறொன்றும் வரவில்லை. மறுபடியும் யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி நன்றாக சிந்திப்போம். சிந்திக்க எனர்ஜி வருகிறது என்பதை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பேச ஒரு வினாடி கூட அலுப்பு வரவில்லை. ஏனென்றால் அவர் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறார். இது அவர் சொல்லுவது எப்படி என்றால், அவருடைய செய்திகள் நம்மை அலசும் போது விஞ்ஞானபூர்வமாக தூண்டப்படுகிறோம். அதுதான் மனித இயலின் வாழ்க்கை.
ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுடைய தொடர்புக்குரிய வாழ்க்கையினுடைய ரகசியம் ஒன்றிலிருந்து பலவாக பல 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 பன்மையிலிருந்து இன்னும் பல பன்முக பன்மைகளாக ஆகுவது தான் மனித வாழ்க்கையுடைய ரகசியம் என்று கூறி மறுபடியும் யூஜிகே அவர்களை பற்றி நாம் அறிவியல் பூர்வமாக சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.